இந்த வீடியோ முழுக்க பிகினர் ஃபோட்டோகிராஃபருக்காகவே நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் பிகினர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக தான் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு கேமரா இருக்குது. நீங்கள் கடனை வாங்கியோ அல்லது ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கியோ ஒரு கேமரா நீங்கள் ரெண்ட்டுக்கோ அல்லது ஓனாவோ எடுத்துருக்கீங்க. பெரிய அளவில் பட்ஜெட்டில் போட்டு உங்களால் எடுக்க முடியல. ஆனாலும் கொஞ்சமாக சின்ன கேமராவாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செகண்ட்ஸ்லேயே ஏதோ ஒன்று எடுத்துருக்கீங்க அப்படின்னா, என்கிட்ட அந்த பெரிய கேமரா இல்லை, மிரர்லெஸ் கேமரா இல்லை, மற்றவங்களாம் சூப்பரான கேமரா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ளேம் கேமராவை ப்ளேம் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன கேமரா வச்சுருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். சார் என்கிட்ட கேமராவே இல்லை, ஆனால் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், எனக்கு ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மொபைல்லே எடுக்கிறேன் அப்படின்னா, மொபைல் தான் இருக்குது அப்படின்னா, மொபைல்லே நிறையா நீங்கள் டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ கேமரா மெயின் கிடையாது, மொபைலாக இருந்தாலும் ஓகே தான். செகண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஷூட்ஸ் ரேண்டமாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. அதாவது எடுக்கிறப்போ ரொம்ப ஆர்வப்பட்டு நம்ம என்ன செய்வோம், வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுப்போம். வீட்டுக்கு வெளியில் நம்ம பறவை, காக்கா, குருவி எல்லாத்தையும் எடுப்போம். சைக்கிளில் போகிறவங்க எல்லாத்தையும் எடுப்போம். அந்த மாதிரி எடுக்காமல் ஒரே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ரீலில் சின்ன பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா, ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒரு திங்ஸோ நீங்கள் எடுத்து அதை நீங்கள் ட்ரை பண்ணணும், எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்துட்டு நீங்கள் மொபைலாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எடுத்து பார்த்துட்டு அதில் ப்ரிவ்யூ பார்க்கணும். ஒரே டைமில் எடுக்காமல், ஒரே இடத்துல ஒரே ஆங்கிளில் எடுக்காமல் வேறு ஆங்கிளில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா, ரேண்டமாக கண்டமேனிக்கு எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் இதை எடுத்து பழகிறேன் அப்படின்னு பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பிளானிங் இல்லாமல் எடுக்கக்கூடாது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி, டேபிள் டாப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நெட்டை போய் சர்ச் பண்ணி பாருங்கள், எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த எக்யூப்மெண்ட் என்கிட்ட இல்லவே இல்லை. சாதாரண ஒரு A4 ஷீட்டு, கலர் A4 ஷீட்டு, இதை வச்சு நீங்கள் அருமையாக எடுக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. கேமராவை ப்ளேம் பண்ணக்கூடாது, கண்டமேனிக்கே எல்லாத்தையும் எடுத்து பழகணும் அப்படின்னு பழகக்கூடாது. அதே மாதிரி பிளானிங் இருக்கணும். ஸோ இந்த பிளானிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது, அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுக்காகவே நான் இந்த ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிளானிங் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. பிளானிங் இருக்கணும். என்ன ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பிளானிங் இருக்கணும். ஸோ பிளான் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட் செக் பண்ணணும். நீங்கள் நார்மலாக அவைலபிள் லைட்டில் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அது பார்க்க நார்மலாக தான் இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் லைட்ஸ்லாம் போட்டு எடுக்கிறப்ப அது உங்களுக்கு ட்ராமேட்டிக்கான ஒரு லுக் கிடைக்கும், ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கிடைக்கும். மொபைல்லே நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு லைட்டு, ஒரு ஃப்ளாஷ் லைட்டு அல்லது பவர் பேங்கில் இருக்கக்கூடிய லைட்டு, இந்த மாதிரி சின்ன லைட்டை வச்சு நீங்கள் எடுத்து பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆங்கிள்ஸ். இப்போ ஒரு பர்சன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு திங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நேராகவே நின்று எடுக்கக்கூடாது. டாப் ஆங்கிளில், சைடு ஆங்கிளில், இந்த மாதிரி நிறைய ஆங்கிளில் வச்சு எடுத்துக்கணும். எடுக்கிறப்ப பேக்ரவுண்டில் உங்களுக்கு டீசெண்டான ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அல்லது பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக முடியும். நீங்கள் எடுக்கிறத சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. ஸோ டிஜிட்டலாகவே நீங்கள் உங்களுடைய கரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.